மனம் ஒன்று சொன்னால் உடையக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கும். சென்சிட்டிவ் பர்சன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி காதலில் கண்டிப்பாக பிரச்சனைங்கிறது இருக்குது. காதலில் அவமானங்கள் அப்படிங்கிறது இருக்குது. குழந்தைகளுக்காக செலவாக அதிகமாக பண்ணுவாங்க. அவங்க செய்யலாமானா செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். கடன் எப்படி இருக்குது? கடன் ஜாஸ்தியாக இருக்குது. வீம்புக்காகவே கடன் வாங்குவோன்னு சொல்லுவோம் அல்லவா, அந்த மாதிரி தான். சந்தோஷத்திற்காகவே கடன் வாங்கி நான் செலவு பண்ணக்கூடிய ஒரு தன்மைங்கிறது அக்ஷய லக்னம், ஏஎல்பி லக்னம், மிதுன லக்னமாக போகும்போது கண்டிப்பாக இருக்கும். சரி, கணவன் மனைவி உறவு நிலை எப்படி இருக்கும்? ரொம்ப சூப்பராக இருக்கும். இது என்னென்னா, இது அம்மா பிள்ளைங்கிற மாதிரி இந்த கணவரும் அவங்க அம்மா பிள்ளையாக இருப்பாங்க. அப்போ இந்த ஜாதகருக்கும் இந்த மிதுன லக்னக்காரங்களுக்கு இந்த 7ஆம் பாவகம் சொல்லக்கூடிய கிரகம்ங்கிறது அவ்வளோ சிறப்பு கிடையாது. எதையாட்டி போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, பிஸ்னஸ் பண்ணு, வீடு பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணுன்னு எதாட்டி அவங்களுக்கு போராட்டமான ஒரு நிகழ்வாக அப்படிங்கிறது அமையும். அதே மாதிரி கடன் எப்படி இருக்குது, பிரச்சனைகள் எப்படி இருக்குது? பெண்களாக இருந்ததுன்னா கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை, ஆணாக இருந்ததுன்னா தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறது அங்கே இருக்கும். தந்தையுடன் கருத்து வேறுபாடுங்கிறது அதிகமாகவே இருக்கும். பாக்கியத்துக்காகவே செலவு பண்ணுவேன், செலவு செஞ்சு கடன் படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த அக்ஷய லக்னம் மிதுன லக்னமாக போகும்போது கண்டிப்பாக இருக்கும். தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கும்?